English பேசினாலும் தமிழண்டா. Hi Tamilians, welcome to Pharmaceutical YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Pharmaceutical jurisprudence தான் பார்க்க போறோம். எல்லாரும் வந்து அதிகமான கேட்ட சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா Pharmaceutical jurisprudence. இதில் யூனிட் 2 ஓட ஓவர்வியூ பார்த்துருப்போம். இப்போ பர்டிகுலராக ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஷெட்டில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஷெட்டில்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்டில் பார்த்தீங்கன்னா ஷெட்டில் ஜி. ஷெட்டில் ஜி அப்படிங்கிறது நம்ம நிமோனிக்ஸ் படி வந்து ஜிஹெச் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சூப்பர்விஷன் இல்லாமல் நம்மளால் அந்த ட்ரக்கை வந்து வாங்க முடியாது. ஷெட்டில் ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காஷன் அப்படிங்கிற இது வந்து நம்மளுக்கு லேபிளிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெட் கலரில் லேபிள் பண்ணியிருப்பாங்க. தென் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சூப்பர்விஷன் இல்லாமல் நம்மளால் பை பண்ண முடியாது, இந்த ட்ரக்கை வந்து எந்த ஒரு இதுவும் வந்து மெடிக்கல் சூப்பர்விஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் டேஞ்சரஸ் டு டேக் மெடிசின்ஸ் வித்தவுட் மெடிக்கல் சூப்பர்விஷன். எந்த ஒரு ஃபிசிஷியனோட அனுமதி இல்லாமல் இந்த ட்ரக்கை வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா லைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த காஷன் வந்து ஒரு பாக்ஸில் ரெட் கலர் பாக்ஸில் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க லேபிளிங்கில். இப்போது இந்த ட்ரக்ஸ், அதாவது ஷெட்டில் ஜி ட்ரக்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்கல்ல, அது வந்து 2 இயர்ஸ்க்கு அவங்க டாக்குமெண்டேஷன் ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்கணும். மெடிக்கல் சூப்பர்விஷன் இல்லாமல் இந்த ட்ரக்ஸை வந்து சேல் பண்ணக்கூடாது. தென் இந்த ட்ரக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிமோனிக்ஸாக வச்சுக்கோங்க. அமினோஃபைன், அதாவது நிறைய நம்மளுக்கு பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம தென் மெடிக்கல் சூப்பர்விஷன் இல்லாமல் வாங்கக்கூடாது. அமினோஃபைன், தென் ஆஸ்ப்ரோஜினஸ், பீலோமைசின், பூசல்ஃபோன் அண்ட் குளோரோபிசினால், குளோர்தயசைடு, இந்த மாதிரி மெட்ஃபார்மின், இன்சுலின், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சூப்பர்விஷன் இல்லாமல் நாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டில் ஜி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷெட்டில் ஹச் பற்றி பார்க்க போகிறோம். ஷெட்டில் ஹச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த ட்ரக்கை வாங்க முடியாது. ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து வாங்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஆர்எம்பி, அதாவது ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர், அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ட்ரக்ஸ்லாம் வாங்க முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் அப்படின்னு வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க வந்து இந்த ட்ரக்ஸுக்கெலாம் வந்து லேபிளிங்கில். தென் என்ஆர்எக்ஸ் அப்படின்னும் டினோட் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா என்னங்கிறது வந்து நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸை வந்து டினோட் பண்ணும். தென் இதெல்லாம் வந்து என்ஆர்எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. தென் அந்த இதிலே பார்த்திங்கன்னா வார்னிங் அப்படின்னு சொல்லி போட்டு இதை வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி ஷோல்டு அண்டர் த மெடிக்கல் அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லி வார்னிங் போட்டு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க லேபிளிங்கில். இந்த மாதிரி நம்மளுக்கு 536 ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெடிக்கல், அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா டைக்ளோஃபினாக் வந்து நம்ம போய் யார் கேட்டாலும் வந்து கொடுத்துட்றாங்க இப்போ இருக்க மெடிக்கல் ஷாப்பில். பட் ஆனால் டைக்ளோஃபினாக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாது. அசிக்ளோவிர், அதாவது ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் வெராமிஃபைல் ஹைட்ரோக்ளோரைடு, பிபி ட்ரக்ஸு, இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷெட்டில் எம் ட்ரக்ஸு. எம் அப்படின்னாவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வந்து மேனுஃபேக்சரை வந்து டினோட் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிஎம்பி கைட்லைன்ஸு ஃபுல்லாக வந்து டினோட் பண்ணும். எம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஜராக அலோபதி மெடிசின்ஸ்க்கு மட்டும் இருக்கிற ஷெட்டில் எம். தென் இதில் ஜிஎம்பி அப்படி கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்போம்ல. இப்போது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதோட பிளான்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், தென் வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அதை சுற்றி இருக்க வளங்கள், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் அதோட பில்டிங், அதுக்கப்புறம் ரூஃபு, ஃப்ளோர்ஸு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸு, இது எல்லாமே டினோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷெட்டில் எம்மில் வந்து டினோட் ஆகும். இப்போ ஒரு பில்டிங்னு எடுத்துக்கிட்டால் அந்த பில்டிங் வந்து ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948 படி பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கணும் அதோட பில்டிங்கு. தென் அதோட ஃபீட் வந்து 6 ஃபீட்னாச்சும் வந்து ஹைட் வந்து இருக்கணும்.
தென் அதோட ஃப்ளோர் வந்து ஈஸிலி க்ளீனபிளாக இருக்கணும். அந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளண்ட் அண்ட் கார்னர்ஸாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். தென் ஃப்ளோர்ஸு, ரூப்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸி டு ரிமூவல் டஸ்க் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க சர்ஃபேஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டிங் கொடுத்துருப்பாங்க. தென் வாட்டர் சப்ளை வந்து நம்மளுக்கு வரது வந்து எங்கேயும் லீக்கேஜ் ஆகக்கூடாது. தென் அதுக்கப்புறம் வேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்மளுக்கு டிஸ்போஸ் பண்ணணும். எந்த ஒரு கண்டாமினேஷனும் அக்கர் ஆகக்கூடாது. தென் மெடிக்கல் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வெல் க்ளீன்டாக இருக்கணும், ஸ்டெரிலைஸ்டாக இருக்கணும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஸ்டாஃப்ஸோட கிளாத் வைஸ் எப்படி இருக்கணும், அவங்க வந்து எப்படி ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணணும், க்ளவுஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா ஷெட்டில் எம்மில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஷெட்டில் தென் அடுத்த ஷெட்டில்ஸ் பற்றி பார்க்கலாம். தென் அடுத்த ஷெட்டில் பார்த்திங்கன்னா ஷெட்டில் ஷெட்டில் என் அப்படிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா, ஒரு ஃபார்மசி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணும். ஒரு ஃபார்மசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து அந்த ஏரியா வந்து இருக்கணும். தென் 10x12 அதாவது அந்த சென்டிமீட்டர் சொல்லுவாங்களா, 10x12 வந்து நம்மளுக்கு கண்டெய்ன் ஆகிடணும். 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபார்மசிக்கு வந்து பிளேசஸ் இருக்கணும். அதோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி வந்து நம்மளுக்கு இங்கே டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். உள்ள ஒவ்வொரு ரேக்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டீலோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலேயோ வந்து மேக் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் கிளாஸ் வந்து போட்டு இருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ரேக்கும் வந்து 2 மீட்டர் ஸ்கொயர் வந்து டிஸ்டன்ஸ்லனாச்சும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கப்புறம் எல்லா இதுவும் ஈஸியாக வாஷபிள் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்கணும், அந்த ரேக்ஸ்லாம் வந்து கண்டெய்ன் ஆகிடணும், எல்லாமே கிளாஸால் கவர் ஆன மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸுக்காக இருந்தால் அது தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி லேபிள் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பாய்சனஸ் ட்ரக்ஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து பாய்சன் அப்படின்னு நோட் பண்ணி தனி ஒரு பாக்ஸில் வந்து அது லாக் அண்ட் கீ சிஸ்டம்ஸ் மூலிமா, அதை நார்கோட்டிக் ட்ரக்ஸாக இருக்கட்டும் பாய்சனாக இருக்கட்டும் லாக் அண்ட் கீ சிஸ்டம்ஸ் மூலிமா அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அப்பேரட்டஸ்லாம் உங்களுக்கே தெரியும், என்னென்ன ரேக்ஸ் வேணும் இதெல்லாம் வேணும். தென் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து கண்டெய்னர் இருக்கணும், ஸ்டோர் ரூம் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஏசி, இப்போ வர இதில் எல்லாமே வந்து ஏசி வந்து கன்ஃபார்மாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரூஃப் வந்து மேலே ரூஃப் இருக்கணும், ரூஃப் இல்லாமல் இருக்கக்கூடாது ஃபார்மசி. தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சிஸ்டம் வந்து மெயினாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டில் எண்ணில் வந்து சொல்லியிருப்பாங்க, என்னென்ன வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தென் அடுத்த ஷெட்டில் பார்த்திங்கன்னா ஷெட்டில் பி பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷெட்டில் பி. தென் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா P1. பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பீரியடை வந்து டினோட் பண்ணும். P1 வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்கை வந்து டினோட் பண்ணும். இப்போது ஷெட்டில் பியில் இப்போ ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டால் அதோட எக்ஸ்பீரி டேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது, அந்த லேபிளிங்கில் வந்து அந்த எக்ஸ்பீரி டேட்டை வந்து டினோட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஷெட்டில் பிக்கு கீழே வரும். அது எப்படி வந்து டினோட் பண்ணோம்னா அந்த மந்த்து, தென் அதுக்கப்புறம் இயர் வந்து டினோட் பண்ணியிருக்கணும், டே வந்து டினோட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்களோட இது வந்து கீழே வந்து டினோட் பண்ணியிருக்கணும். இது வந்து ஷெட்டில் பி கீழே எந்தெந்த ட்ரக்ஸ் வந்து எவ்வளோ லைஃப் பீரியட் வந்து இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷெட்டில் பியில் வரும். ஷெட்டில் P1 பார்த்திங்கன்னா பேக்கிங் ஆஃப் ட்ரக்ஸு, ஒவ்வொரு ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயிலில் தான் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா ஆம்பியூல்ஸ் வந்து கிளாஸ் ஆம்பியூல்ஸில் வந்து பேக் பண்ணியிருக்கணும், அது வந்து ஆம்பர் கலரில் இருக்கணும், சன்லைட்லேருந்து தள்ளி வச்சுருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 30 days தான் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து கூல் பிளேஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா டிட்டோரியேட் ஆகும், இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வந்து ஷெட்டில் பியில் வந்து ஒரு ட்ரக்கோட லைஃப் பீரியடை பற்றி சொல்லியிருப்பாங்க, அது எங்கெங்கே ஸ்டோர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தென் ஷெட்டில் P1 பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கை வந்து எப்படிலாம் பேக் பண்ணணும்,
பண்ணணும். ப்ரைமரி பேக்கிங், செகண்டரி பேக்கிங்லாம் அது வந்து சன்லைட்லேருந்து தள்ளி வைக்கணும். தென் அதுக்கப்புறம் கூல் பிளேஸில் ஸ்டோர் பண்ணணும். இது வந்து தென் இந்த சன்லைட்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, யூவி ரேசஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஆம்பர் கலர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஷெட்யூல் P1ல் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் டி. டீ அப்படின்னாவே டீ ஞாபகம் வச்சுக்கோங்க. டீ அப்படிங்கிறது அரோமேட்டிக் ஃப்ளேவரில் இருக்கும். இது வந்து ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி இந்த மாதிரி இருக்க மெடிசின்ஸ்க்கெலாம் நீங்கள் எப்படி வந்து ஜிஎம்பி ஃபாலோ பண்ணணும், மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்கணும், அது ஃபுல்லாக வந்து ஷெட்யூல் டீயில் சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து அலோபதி மெடிசின்ஸ்க்கு எப்படிலாம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆயுர்வேதிக் சிஸ்டம் மெடிசின்ஸ்க்கு இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து இங்கே என்ன எடுத்துப்போனா ஹெர்ப்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு இன்செக்ட் அட்டாக் ஆகக்கூடாது, ரோட்டன்ஸ் அட்டாக் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் மற்ற பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஜிஎம்பி இதில், அதாவது நம்ம ஷெட்யூல் எம் பார்த்தோம்ல அதே தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு ஹெர்பல் ட்ரக்ஸ் அப்படிங்கிறதுனால இன்சென்ஸோ இல்லை ரோட்டன்ஸ் இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாது. ஹெர்ப்ஸ் வந்து எந்த ஒரு அடல்ட்ரேட்டடாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது QC QA பண்ணுறது முக்கியமான இது வந்து நம்மளுக்கு ஷெட்யூல் டீயில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷெட்யூல் யூ அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறத வந்து ஷெட்யூல் யூவில் வந்து டினோட் பண்ணுவோம். இப்போது ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா அதோட பர்டிகுலர்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க, சாம்பிளிங்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் யூவில் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். இப்போ ஒரு பேரண்டல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ், அதாவது நம்ம பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அதுக்கு எப்படிலாம் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ரெக்கார்ட் ஃபார்ம் இருக்குன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து சீரியல் நம்பர் வந்து இருக்கணும். அந்த ப்ராடக்டோட நேம் வந்து நம்மளுக்கு டிட்டர்மைன் ஆகிருக்கணும். நேமு, சீரியல் நம்பரு 1 2 அந்த மாதிரி டினோட் பண்ணுவோம்ல அப்படி இருக்கணும். தென் MFR அப்படின்னு சொல்லுவோம், மாஸ்டர் ஃபார்முலா ரெக்கார்டு. அதாவது இந்த ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் எதுக்கு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். பேட்ச்சு சைஸு, பேட்சோட நம்பரு, தென் அதுக்கப்புறம் எப்போ வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணீங்க, இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன, தென் அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷெட்யூல் யூ அந்த ரெக்கார்ட்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டினோட் பண்ணணும். ஏதாவது ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்தாங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமிப்போம். இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பேரண்டல் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு கண்டாமினேஷனும் ஆயிருக்கக்கூடாது, தென் அதோட பியூரிட்டி எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதே நம்மளுக்கு ஒரு டேப்லெட், கேப்சூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேப்லெட் பஞ்சிங் மிஷின்ஸை பற்றியோ இல்லை சைஸ் ரிடக்ஷன் மிஷின்ஸ் பற்றியோ மிக்சிங் தென் அந்த மிஷின்ஸ் பற்றி நிறையா சொல்கிற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் அதர் தென் ட்ரக்ஸுக்கு வந்து சேம் இதே மாதிரி சீரியல் நம்பர், அதோட நேமு, நம்ம எப்படி லேபிளிங்கில் என்னென்ன வந்து மென்ஷன் பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷெட்யூல் யூ அந்த ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷெட்யூல் வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேட்டன் அண்ட் ப்ராப்ரைட்டரி மெடிசனை வந்து நோட் பண்ணும். அதாவது பேட்டன் மெடிசன் அப்படிங்கிறது இவங்களே வந்து இனோவேட்டிவ் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேட்டன் வாங்கியிருப்பாங்க. அது ஒரு 20 இயர்ஸ்க்கு 14 to 20 இயர்ஸ்க்கு வந்து அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ட்ரக்ஸுக்கெல்லாம் வந்து ஷெட்யூல் வியில் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னா, இப்போது இது வந்து ஆல்ரெடி யாரும் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கக்கூடாது. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ப்ரோட்டோகால் மெயின்டைன் பண்ணி இதுக்கு வந்து அப்ரூவல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஷெட்யூல் ஒய் படி கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த ட்ரக்ஸுக்கான அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மாதிரி இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 14 to 20 இயர்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வேறு யாராவது வந்து இந்த மாதிரி அவங்களோட இதை வந்து காப்பிரைட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து கேஸ் அகைன்ஸ்டாக வந்து பண்ணலாம். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா
ஒரு ஷெட்யூல் பியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பேட்டன் வாங்கின மெடிசின்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அது மேனுஃபேக்சர் பண்ணுறது, தென் வேறு யாரோ மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து நம்மளுக்கு கேஸ் போடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஷெட்யூல் பியில் வந்து இதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் ஒய் பற்றி பார்க்க போகிறோம். ஷெட்யூல் எக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஷெட்யூல் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இது பண்ணிட்டாவே நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம், இல்லைன்னா சைக்காலஜிக்கலாக வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். அதுதான் வந்து ஷெட்யூல் எக்ஸில் வரும். நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ். இது வந்து சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக கேட்குறேன். இதில் வந்து நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு எப்படி இந்த ட்ரக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்கட்டும், தென் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எப்படிலாம் வந்து சேஃப்கார்டாக வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து நம்மளுக்கு யாருக்கு வந்து சேல் பண்ணுறோம் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வரும். என்னென்ன ட்ரக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ், நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸும் அதெல்லாம் வந்து இந்த ஷெட்யூல் எக்ஸில் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அமினோபார்பிடால், தென் அதுக்கப்புறம் ஃபீனோபார்பிடால், தென் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அமினோபார்பிடால், தென் அதுக்கப்புறம் ஃபீனோபார்பிடால், சைக்ளோபார்பிடால், இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து இதாக இருக்கும். நார்கோட்டிக் அப்படிங்கிறப்ப மார்ஃபின், ஓபியம், இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸில் வந்து வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் எக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஷெட்யூல் ஒய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து டினோட் பண்ணும். ஷெட்யூல் ஒய் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து டினோட் பண்ணும். ஒரு நியூவாக ஒரு ட்ரக்ஸ் வந்து நீங்கள் ஐஎன்டி, அதாவது இன்வெஸ்டிகேஷ்னல் நியூ ட்ரக் டெலிவரி இது பண்ணிவிட்டு நியூ ட்ரக்கை வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, நியூ ட்ரக் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் எப்படி ப்ரீ கிளினிக்கல், அதாவது அனிமல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, அந்த போஸ்ட் மார்க்கெட்டிங், இந்த ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்கணும், எவ்வளோ வாலண்டியர்ஸ் வேணும், அதுக்கான எவ்வளோ வந்து டாக்ஸிக்காக வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அஃபெக்ட் ஆகிருந்தாங்கன்னா இது வந்து அப்ரூவ் ஆகும். இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் ஒயில் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. தென் ஷெட்யூல் எஃப். ஷெட்யூல் எஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபிஷ்ஷுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபிஷ் வந்து நீங்கள் அதை வந்து கட் பண்ணுறீங்க, தென் அதுக்கப்புறம் ப்ளீட் ஆகுது, தென் ட்ரெஸ், அதாவது ஸ்டிச் பண்ணுறீங்க, ஸ்டிச் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறீங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷெட்யூல் எஃப்ல வரும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், பிளட்டு வந்து வரும் அப்படின்னு சொன்னோம். அதாவது பிளட் பேங்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் எஃப்ல வரும். தென் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுற ஸ்டிச்சிங், இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே வந்து ஷெட்யூல் எஃப்ல வந்து வரும். அந்த ப்ராடக்ட்ஸ்க்கெலாம், அதாவது பிளட் பேங்க் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து நம்ம பிளட் வந்து டோனர் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் அதை வாங்குறாங்களே பிளட் பேங்க் இருக்குல்ல, அதோட லொக்கேஷன் எப்படி இருக்கணும், அதோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கணும், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எந்த ஒரு கண்டாமினேஷனும் இல்லாமல் இருக்கணும். அதோட லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் கண்டாமினேஷன் இல்லாத ஒரு பிளேஸாக வந்து இருக்கணும். அதோட சரௌண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ரைனேஜ், சேவேஜ் இந்த மாதிரி இல்லாத பிளேஸாக வந்து இருக்கணும். அதோட பில்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவரேஜாக இருக்கணும். இந்த நார்மலாக ஏற்கனவே ஃப்ளோரு இதெல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த ஒரு நோயாலையும் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடாது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அதுக்கப்புறம் சானிடைசேஷன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல் எஃப்ல வந்து சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பிளட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளட் டைப்புக்கும் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணணும். நார்மல் பிளட் பார்த்திங்கன்னா 20 to 25 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். அதே வந்து ட்ரைடு பிளாஸ்மாவாக இருந்தால் எப்படி ஸ்டோர் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு பிளட் ப்ராடக்ட்ஸ்க்கும் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை மெயின்டைன் பண்ணி ஷெட்யூல் எஃப்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அந்த பர்சனல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அதில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்கணும். தென் அதுதான் ஒவ்வொரு பிளட் ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கெமிக்கல்ஸோ
இல்லை வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரோ இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. தென் இந்த இது ஃபுல்லாக வந்து ஷெட்யூல் எஃப்ல பார்த்தோம். ஒவ்வொரு ஷெட்யூலோட லைட்டான ப்ரீஃப் வந்து எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா வந்து நாங்கள் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஒவ்வொரு ஷெட்யூல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வீடியோனாச்சும் போடணும். நீங்கள் எக்ஸாம் டைமில் வந்து அர்ஜென்ட்டாக கேட்கறதுனால ஒவ்வொரு ஷெட்யூல்ஸ்க்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் பண்ணலாம். சரி, பாய் தமிழியன்ஸ்.